நாங்கள் நினைப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை மீட்டரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் ஆசி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாம் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். எங்கள் திருத்தந்தையிலேயோ ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் அச்சங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என துணிவுடன் எடுத்துரைத்த பேதுருவை போல உயிர்ப்பின் உயிருள்ள சாட்சிகளாகவும் துடிப்புள்ள திரு அவையாகவும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளின் வலது பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று தர வல்லவரான உயிர்த்த இயேசு உலகின் தலைவர்கள் அனைவரையும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற பாதாளங்களிலிருந்து தூக்கிவிட்டு போர்களில்லா அமைதியான சூழலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அனைத்து விதமான நெருக்கடிகளிலிருந்தும் இந்த உலக விடுதலை பெற வேண்டும் என்றும் இறைவாமை மன்றாடுகிறோம். மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்கிற முதல் வாசகம் இயேசுவுக்கு மட்டுமல்லாது எங்களுக்கும் பொருந்தும் என்பதை உணர்ந்து மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்குகளிலும் இருந்து மறித்து போன அனைவர் மீதும் உலகின் பல்வேறு இடங்களில் நடந்து வருகின்ற போர்களாலும் தாக்குதல்களாலும் உயிரிழக்க நேரிடும் அனைவரின் மீதும் உமது உயிர்ப்பின் வல்லமை தங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிற உம்முடைய மக்களாகிய நாங்கள்
எங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை பொன்னும் வெள்ளியும் அல்ல, மாசு மறுவற்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தம் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் யாருக்கும் விலை போகாமல் எந்த விதமான கவர்ச்சிக்கும் மதி மயக்கத்திற்கும் இடம் தராமல் மதசார்பற்ற மனிதாபிமான மிக்க சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறை திட்டத்தையும் இறைவனின் வல்ல செயல்களையும் உணர இயலாத மந்த உள்ளத்தினராக இல்லாமல் இறைவார்த்தையையும் திரு அப்பமும் பிடபருகின்ற திருப்பலியில் உம்மை முழுமையாய் கண்டுணரவும் எம்மோடு தங்கும் என வேண்டி உம்மை எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாழவும் நாங்கள் கண்டுணர்ந்த உம்மை பிறரோடு பகிரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடு. நம் பாதுகாவலர் நமக்காக பரிந்து பேசிட கூட்ட ஆண்டவர் அமைதி மருளும் நம் குடும்பங்களில் குடிகொண்டிட நாம் விரைவாக மன்றாடுவோம். நம் உள்ளத்தில் இருக்கிற சிறப்பான வேண்டுதல்கள் ஜபங்கள் அனைத்து கொள்கிறோம். இவற்றையெல்லாம் நீங்கள் ஆண்டவர் உம் திரு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் அல்லேலூயா. செய்தி அதிகாரம் 24 வசனங்கள் 13 முதல் 35 முடிய வாரத்தில் முதல் நாள் சீடர்கள் இருவரிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் நிகழ்ச்சியின் இடத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் விதை கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கியிருந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யாருக்கு அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்களும் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி வழிமுழுக்கிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முதலாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் கிளேப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவர்கள் மறுபடியாக எருசலேமில் தன் இயற்பவர்கள் உங்களுக்கு மட்டும்தான் என்னால் நிகழ்ந்தது தெரியாதோ என்றார். அதற்காக அவரிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் நாசரேத்து இயேசு பற்றியதான் பேசுகின்றனர். அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லியும் செயலும் வல்ல இறைவாக்கையாக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து எங்களோடு 3 நாள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்து பெண்களும் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலை கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவீர்களே, இறைவாய்க்கர்கள் உழைத்து எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உலகத்தினரை மெஸ்ஸியாவாம் ஆட்சியாளர்களுக்கு முன் துன்பங்களை பெற வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாய்க்கர்களை அனைவரின் ஊழலும் தன்னை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போட வேண்டிய ஊழலை எழுதி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் புரிந்தவர் போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு கண்டோம், ஏழு மாலை நேரம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று கூறி கட்டாயப்படி
அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தி அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி வரங்களை எடுக்கும் போது நம்முடன் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்கள் கோழியை கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உம்முடன் எழுப்பப்பட்டார், அவர் சீனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் இருந்தவற்றையும் அவர் அப்பத்தை பெற்றுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். யோசேப்புடைய குண அதிசயங்களை, வாழ்வியல் சித்தாந்தங்களை முழுமையாக நிச்சயம் ஆண்டவர் இயேசு பெற்றிருக்கிறார். அவருடைய தன்மையிலும் பண்பிலும் வளர்ந்திருக்க வேண்டும் இயேசு ஆண்டவர். ஆகவே தந்தை யோசேப்பினுடைய அந்த உணர்வுகள், அந்த மனநிலை, அந்த உழைப்பு, நீதி, நேர்மை, உண்மை என்பதெல்லாம் இயேசுடைய வாழ்விலும் நம்மால் காண முடிகின்றது. அது ஒரு அழகான தருணமாய் இந்த 2 நிகழ்வையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியாக இருக்கட்டும், முதல் வாசகம், 2வது வாசகம் உயிர்ப்பினுடைய அனுபவத்தை ஆணித்தரமாக நம்மிடத்திலே சாட்சியால் பதிவிடப்படுகின்றது. உயிர்ப்புக்கு ஏற்ற ஒரு உன்னதமான சாட்சியால் இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு அமைகின்றது. குறிப்பாக இந்த எம்மாவும் பயணத்தின் அனுபவம், நிறைய உயிர்த்தாண்டவர் உயிர்த்த பிறகு நிறைய நபர்களை சந்திக்கிறார். மகதல மரியாவை சந்திக்கிறார், திருத்தூதர்களை சந்திக்கிறார், பேதுரு, யோவான் ஓடி செல்கிறார்கள். தோமாவை கடந்த வாரத்தில் சந்தித்ததை வாசித்தோம். இந்த உயிர்ப்பினுடைய அனுபவங்களை எல்லாம் திருத்தூதர்களும் மற்ற எல்லோரும் பார்த்து கொண்டார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. சற்று தயக்கம் அங்கு இருக்கிறது. ஆகவேதான் எருசலேமில் இருந்த இந்த சீடர்கள் எம்மாவை நோக்கி பயணிக்கிறார்கள். ஏன் இவர்கள் எம்மாவை நோக்கி செல்ல வேண்டும்? எருசலேமில் தங்கிவிடாமல் எதற்காக செல்ல வேண்டும்? இந்த எம்மாவும் பயணம் என்பது பழைய வாழ்வின் பயணம், ஒரு விரக்தியின் பயணம், ஒரு குழப்பத்தின் பயணம், ஒரு நிலை இல்லாத பயணம். இனி உயிர்த்த ஆண்டவரை நாம் காண மாட்டோம். உயிர்த்த ஆண்டவருடைய நிலை என்னவாக இருக்கிறது தெரியவில்லை. வெற்றி கல்லறை இதெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டாலும், அமைதி என்று சொல்லப்பட்டாலும், ஆனால் அவர்களுக்குள்ளாகவே ஒரு குழப்பம், ஒரு தேக்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 2 சீடர்கள் எம்மாவை நோக்கி பயணிக்கிறார்கள். எருசலேமில் இருந்தவர்கள், உயிர்த்த ஆண்டவர் அனுபவத்தை பெறக்கூடியவர்கள், உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சியாய் வாழக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி எருசலேமை வைத்துவிட்டு இனி நாம் வழியிலே செய்வோம், நம் வழியிலே செல்வோம், நாம் நம்முடைய பிழைப்பை பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இந்த வேளையில ஆண்டவர் இயேசு அவர்களை ஆட்கொள்கிறார். ஒரு பயணியை போல, வழிபோக்கரை போல அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து வழி நெடுகிலும் எதை பற்றி நீங்கள் உரையாடி கொண்டு வந்தீர்கள் என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது சற்று ஒரு ஆதங்கத்தோடு அல்லது கோபத்தோடு, இந்த நாட்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றி கேள்விப்படாத நபர் நீயாகத்தான் இருக்க வேண்டும், என்னவென்று உனக்கு தெரியாதா என்று இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெரியாமல் கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு சற்றும் சலனம் கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே,
ஒரு நிகழ்வை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மகதலா மரியா, பேதுரு, யோவா, தோமா மற்ற சீடர்கள் எல்லாரும் கூட உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றார்கள். இருந்தாலும் கூட உயிர்ப்பினுடைய அந்த சாட்சியத்தை சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். ஏன் இந்த தயக்கம்? ஏன் இந்த குழப்பம்? இயேசு நினைத்திருந்தால் ஆனந்தப்பட்டிருக்கிறார். இயேசு நினைத்திருந்தால் மீண்டும் மீண்டும் அவர்கள் மத்தியில் தோற்றாமல் இருந்திருக்கிறார். இயேசு நினைத்திருந்தால் அவர்களை வஞ்சித்திருக்கிறார். ஆனால் பொறுமையோடு அவர்களை கையாளுகிறார் ஆண்டவர் இயேசு. அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய தன்மையை அவர் புரிந்து கொண்டு இன்னும் அவர் ஆதங்கப்படாமல் சற்று சாதப்படுகிறார். உங்களுக்கு இன்னுமா புரிந்து கொள்ளவில்லை, இன்னுமா மற்ற நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இறைவார்த்தையை எதிர்கொள்கிறார். மோசே முதல் இறைவாக்கினர் வரை என்னை பற்றிதான் மறைநூலில் சொல்லப்பட்டிருப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று ஆனந்தத்தோடு அந்த சீடர்கள் மத்தியிலே அவர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுதுதான் அவர்களுடைய உள்ளமானது சற்று நிதானப்படுகிறது. அவர்கள் யோசிக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளம் திறக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அங்கு இறைவார்த்தை மையப்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு இறைவார்த்தை வெளிப்படுத்திய உடனேயே என்னை பின்செல் என்று அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அந்த சீடர்களையும் நீங்கள் சென்று என் சீடர்களுக்கு சொல்லுங்கள் என்றும் சொல்லவில்லை. மாறாக மீண்டும் ஒரு வழிபோக்கரை போல அவர் கடந்து செல்கிறார். ஆனால் முகவாட்டத்தோடு பயக்கத்தோடு எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி தங்களுடைய மீண்டும் அதே வாழ்வை தொடர சென்ற சீடர்கள் அங்கு சற்று மாற்றத்தை நம்மால் காண முடிகின்றது. இயேசு எதுவும் அங்கிட்டு கேட்கல. இவர்கள வாழ்க்கையில போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, மாலை வேலை ஆயிற்று, பொழுதும் போயிற்று, இன்று இரவு எங்களோடு தங்கும். ஆனால் அவர்கள் இயேசு என்று இவரை காணவில்லை. அதுவரைக்கும் கூட ஒரு வழிபோக்கராகத்தான் அவரை பார்த்தார்கள். இருந்தாலும் கூட அந்த இறை வார்த்தையின் ஏவுதல், இறை வார்த்தையின் தூண்டுதல் அவர்களை பக்குவப்படுத்தி, அவர்களை நிதானப்படுத்தி, அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி இயேசுவை அரவணைக்க அறிந்து கொள்ள செய்கிறது. பாருங்க, இதை பற்றி தான் உனக்கு மட்டும்தான் இந்த நாட்கள் நடைமுறை பற்றி தெரியவில்லை உனக்கு என்று சொல்லி காத்தமாக பேசிய சீடர்கள் இயேசுவை தங்களோடு தங்குவதற்கு அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். முகவாட்டத்தோடு இருந்தவர்கள் முக வளர்ச்சியோடு இயேசுவை அழைக்கிறார்கள். எம்மாவு நோக்கி பயணித்தவர்கள் மீண்டும் எருசலேமை நோக்கி திரும்புகிறார்கள். எங்களோடு தங்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இறை வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இரண்டாவதாக சீடர்களோடு அன்று இரவு இயேசு தங்குகிறார். அந்த இரவிலே அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. இயேசு அந்த உணவை எடுத்து பகிர்ந்து கொடுக்கின்றார், பிட்டு கொடுக்கின்றார். அந்த மீனை எடுத்து அவரோடு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் உள்ளம், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. இறை வார்த்தையும் நற்கருணையும் அங்கு மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்படுகிறது சீடர்களுக்கு. Then
உமது குடும்பம் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்தா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றலிட்டோரும் முதல்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. அவர்களுக்கு